வணக்கம். நான் உங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு சினி அப்டேட்ல என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத வந்து ஒரு குட்டி ப்ரோமோவா பார்த்துடலாமா? நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்துல ஆரம்பிச்சு ஜெயிலர் 2, மரகதநாணயம் 2, அதுக்கப்புறம் நம்ம பாஷா படத்தோட ரீ-ரிலீஸ், அது மட்டும் இல்லாம நம்ம டிஎஸ்கே செஞ்ச தரமான சம்பவம், இது எல்லாத்தையும் சேர்த்து நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சிவகார்த்திகேயனோட பர்த்டே இன்னைக்கு நம்ம எஸ்கேயோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு செம்ம அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுல வெறித்தனமான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட கிளிம்ஸ் வீடியோ அண்ட் போஸ்டர் தான். இந்த வெறித்தனமான அப்டேட்டை வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம போஸ்டர் பார்க்குறப்பயே வந்து வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் கிளிம்ஸ் வீடியோ பார்த்தாலாம் கூஸ் பம்ஸ் வந்துருச்சுங்க. என்னடா வீடியோவே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எஸ்கே வந்து தலைவன் வேற லெவல் லுக்ல வந்து இருக்காரு. அடுத்ததா படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அந்த கதை பத்தின ஒரு அப்டேட்மே வந்து வந்திருக்கு. என்னன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல இந்த படத்தோட கதையை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கதை எப்படின்னா, நம்ம வந்து சிவா ஆக்ஷன் கதையம்சம் கொண்ட படங்கள்ல தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதனால மதராசி படம் வந்து சிவகார்த்திகேயனோட சினிமா வாழ்க்கையில அவரை அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து வட இந்தியால உள்ள மக்கள் வந்து நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்றத வச்சுதான் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்னுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. வட இந்திய மக்கள் தென் இந்திய மக்களை குறிப்பிட்ட வார்த்தை தான் வந்து மதராசி. அதனாலதான் இந்த படத்துக்கு மதராசின்னு பேர் வச்சிருக்கிறதாவுமே வந்து இந்த இன்டர்வியூல பேசியிருக்காருங்க. ஸ்டோரி கேட்கிறப்பே வந்து ஓகே சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அப்படின்றப்போ வேற லெவல்ல இருக்கும்னு தெரியுது. கண்டிப்பா இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் லைஃப்ல ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ரஜினிக்கு வில்லனா எஸ்.டி. சூர்யா நடிக்கிறாரா? நம்ம நெல்சனோட டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு 2023 ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ஜெயிலர். அதுக்கப்புறமா ரஜினி படம் வந்தாலுமே ஜெயிலருக்குன்னு ஒரு தனி வரவேற்பு இப்ப வரைக்குமே எல்லாத்தோட மனசுலயுமே இருக்கு. அடுத்ததா ஜெயிலர் 2 எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல ஜெயிலர் 2 படத்தை பத்தின ஒரு அப்டேட்மே கொடுத்திருந்தாங்க. அதுவும் நம்ம நெல்சனோட ஸ்டைல்ல வந்து ஃபன் பிளஸ் மாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருக்கே வந்து எல்லாத்து மத்தியிலே ஒரு பெரிய ஹைப் உண்டாயிருச்சு. எப்படா ஜெயிலர் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதை பத்தின ஒரு அப்டேட்மே வந்திருக்குங்க. என்னன்னா இந்த படத்துல வந்து வில்லனா நம்ம எஸ்.டி. சூர்யா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வர படங்கள்ல வில்லன் கேரக்டர் அப்படின்னாலே நம்ம எஸ்.டி. சூர்யா தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான வில்லனா வந்து மாறிட்டாரு. இப்ப அடுத்ததா நம்ம ரஜினிக்கும் எஸ்.டி. சூர்யா வில்லனா நடிக்க போறாரு அப்படின்றப்போ இந்த காம்போவே வேற லெவல்ல தான் இருக்கும். அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதியும் நிக்கி கல்ரானியும் திரும்ப சேர்ந்து நடிக்கிறாங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போல நம்ம ரொம்பவே பார்த்து ரசிச்ச ஒரு படம் தான் வந்து மரகதநாணயம். ஏன்னா இந்த படத்துல காமெடியா இருக்கட்டும், அட்வென்ச்சரா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பே கிடைச்சது. அடுத்ததா இதோட பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்தோட பார்ட் 2 பத்தின ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போறோம். இந்த அப்டேட்டை நம்ம ஆதியே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மரகதநாணயம் பார்ட் 2 வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்மே வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்க தான் இந்த செகண்ட் பார்ட்லயுமே வந்து நடிக்க போறாங்களாம். இந்த விஷயத்தை கேட்டோடனே நம்ம எல்லாத்துக்கும் தோன்ற விஷயம், ஆதியும் நிக்கி கல்ரானியும் திரும்ப வந்து அவங்களோட காம்போ பார்க்க போறோம். ஏன்னா அந்த மரகதநாணயம் படத்திலே வந்து இவங்களோட காம்போ பார்த்துட்டு ரியல் பேரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். அதே மாதிரி அவங்களுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ திரும்பவுமே மேரேஜ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றப்போ வேற லெவல் காம்போவா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாஷா படத்தை ரீ-ரிலீஸ் பண்றாங்களா? கேட்கவே செம்மையா இருக்குல்ல. என்னன்னா நம்ம சுரேஷ் கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல நம்ம ரஜினிகாந்த் வந்து நடிச்ச 1995 ரிலீஸ் ஆன படம் தாங்க பாஷா. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறப்போ தியேட்டர் எல்லாமே வந்து செம்ம வைப்ல இருந்தாங்க. சொல்லப்போனா தீபாவளி பொங்கல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தை வந்து ரீ-ரிலீஸ் பண்ண போறதா வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து இப்போ நிறைய படங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே வந்து எல்லா படமே ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்துட்டு இருக்கு. சொல்லப்போனா புது படங்களை தாண்டி இந்த ரீ-ரிலீஸ் பண்ற படங்களுக்கு தான் வந்து மக்கள் மத்தியில வரவேற்புமே அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரட் படமான பாஷா படம் ரீ-ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ அதோட வைபே வேற லெவல்ல தான் இருக்கும். அந்த படத்தோட டைரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஷா படத்தை 4K டிஜிட்டல் வடிவத்துல டால்பி அட்மாஸ் சவுண்ட் டெக்னாலஜில வந்து உருவாகிட்டு இருக்கான். அதனால இந்த படம் வர ஏப்ரல் மாசம் ரீ-ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஷா படத்தை நார்மலா ரீ-ரிலீஸ் பண்ணாலே தியேட்டர்லாம் கலக்கட்டும். இதுல வேற இவ்வளோ அட்வான்ஸ்டா பண்ண போறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பா வேற லெவல்ல தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு தனியார் தொலைக்காட்சியில டெலிகாஸ்ட் ஆன லொல்லு சபா அப்படின்ற ஷோ மூலமா காமெடியனா நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் உதயா. இவர் வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்தனால ரீசெண்டா மருத்துவமனையில அட்மிட் செஞ்சிருந்தாங்க. ஆனா அவர் கால் பாதிக்கப்பட்டிருந்தனால அவரோட காலையே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பல நடிகர்கள்
நடிகர்கள் வந்து அவரை நேர்ல சந்திச்சு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து காமெடி நடிகர் டிஎஸ்கே அவரை ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்து பண உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட எடுத்த போட்டோவுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லா இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம மணிகண்டன், கவின், ரியோ எல்லாருமே இப்போ செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ் எல்லாமே செம்ம யூனிக்கா இருக்குல்ல. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ பெரிய படங்களை தாண்டி இவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருக்க சின்ன படமா இருந்தாலுமே ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு இருக்குங்க. நம்ம ரியோ வந்து ஜோ அப்படின்ற படத்து மூலமா ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. அடுத்ததா இப்போ ஸ்வீட் ஹார்ட் அப்புறம் நிறமாறும் உலகில் அப்படின்னு சொல்லி 2 படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்ததா அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேலோட டைரக்ஷன்ல ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு புது படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ரியோ வந்து இருப்பாரு, அவரோட தலைக்கு மேல நிறைய கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப ஒரு ஃபன்னான போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ஹாப்பி எண்டிங், அதுக்கப்புறம் நம்ம குடும்பஸ்தன் படத்தோட அந்த போஸ்டரோட மோஸ்ட்லி வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படின்றது வந்து போஸ்டர் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நம்ம ரியோ வந்து நடிச்சாலே ஒரு மாதிரி காமெடியா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து வச்சு தான் ஒரு படம் கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலையுமே வந்து நம்ம தேட்டருக்குள்ள போயிட்டு வந்தோன்னே ச்சே செம்மையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுமா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.